இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. அமெரிக்கா USAID ஊழியர்கள் 1600 பேர் பணி நீக்கம். அமெரிக்காவில் 2வது முறை அதிபராக பதவியேற்ற டொனால்ட் ட்ரம்ப் பல அதிரடி முடிவுகளை எடுத்து வருகின்றார். இந்நிலையில் உலக நாடுகளுக்கு மனிதாபிமான உதவிகளை செய்து வரும் அமெரிக்காவின் சர்வதேச மேம்பாட்டு நிறுவனத்தில் USAID பல ஊழல்களும் முறைகேடுகளும் நடப்பதாக குற்றம் சாட்டிய ட்ரம்ப் 60 ஆண்டு கால அந்நிறுவனத்தை ஒட்டுமொத்தமாக மூட முடிவு செய்துள்ளார். இதனால் வெளிநாடுகளுக்கு அமெரிக்கா வழங்கும் நிதி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அதோடு USAID தலைமையகம் பூட்டப்பட்டு ஊழியர்கள் கட்டாய விடுவிப்பில் முன்னதாக அனுப்பப்பட்டனர். அமெரிக்கா உட்பட உலகெங்கிலும் பணியாற்றும் அதன் ஊழியர்களை பணி நீக்கம் செய்யும் எதிர்ப்பு நிர்வாகத்தின் கீழ் கடந்த ட்ரம்ப் நிர்வாகத்தின் வெள்ளிக்கிழமை மாவட்ட நீதிபதி அனுமதி வழங்கினார். இஸ்மாயில் சப்ரியுடன் தொடர்புடைய அதிகாரிகள் தடுப்பு காவலில் இருந்து விடுவிக்கப்பட்டனர். ஊழல் நடவடிக்கையில் ஈடுபட்டதாக சந்தேகத்தின் பேரில் கடந்த வெள்ளிக்கிழமை தொடங்கி தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கோபின் 3 உயர் அதிகாரிகள் இன்று விடுவிக்கப்பட்டனர். வாக்குவாதங்களை பெற்றுக் கொண்டதோடு அவர்களின் தடுப்பு காவல் அவகாசமும் நேற்றுடன் நிறைவடைந்து விட்டதால் அவர்கள் விடுவிக்கப்பட்டதாக மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் SPRM தெரிவித்தது. பணம் அல்லது சொத்துக்களின் மதிப்பு உட்பட மற்ற விவகாரங்கள் கண்டறியப்படவில்லை என்று விசாரணைக்கு உதவ சில சாட்சிகள் அழைக்கப்படுவதையும் தாங்கள் நிராகரிக்கப்படவில்லை என்று SPRM தெரிவித்தது. SPRM தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருவதாக நாம் கண்ட கண்ணோட்டத்தில் உறுதிப்படுத்தப்பட்டது. ஊழல் நடவடிக்கையில் ஈடுபட்டதாக சந்தேகத்தின் பேரில் இஸ்மாயில் சப்ரிக்கு தொடர்புடைய 4 அதிகாரிகள் வெள்ளிக்கிழமை தொடங்கி தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்தனர். PLSPயின் கட்டுமானம் விரைவுபடுத்தியதன் மூலம் 170 கோடி ரிங்கிட் சேமிப்பு. சுங்கைகோலக் ஒருங்கிணைந்த ஆற்றுப்படுகை திட்டம் PSLBயின் கீழ் கட்டுமானத்தை விரைவுபடுத்துவதற்கான மூலம் 170 கோடி ரிங்கிட்டை அரசாங்கம் சேமித்துள்ளது. தேசிய பாதுகாப்பு மன்றம் பராமரிக்கும் கட்டடம் உட்பட கட்டுமானத்தின் 3 கட்டடங்களையும் ஒருங்கிணைக்க அரசாங்கம் செய்த முடிவே அதற்கு காரணம் என டத்தோஸ்ரீ பிரதமர் அன்வார் இப்ராஹிம் கூறினார். நிலத்தை கையகப்படுத்துவதற்கு முன்னதாக 24 மாதங்களுக்கு மேல் தேவைப்படுவதை விட 6 மாதங்களில் உறுதி வைக்கப்பட்டதற்கு கிளந்தான் மாநில அரசாங்கம் உத்தரவாதம் அளித்திருப்பதாக நிதியமைச்சர் சொன்னார். சுற்றுலா நிறுவனத்தின் நிர்வாகிக்கு 14 ஆண்டுகள் 6 மாதம் சிறை தண்டனை. சுற்றுலா நிறுவனத்தின் நிர்வாகியான ஹபீசுல் ஹவாரிக்கு செவ்வாய்க்கிழமை 14 ஆண்டுகள் 6 மாத சிறை தண்டனையும் 6 பிரம்படிகளும் விதிக்கப்பட்டது. கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் சுடும் ஆயுதத்தை வைத்திருந்தது உட்பட 7 குற்றங்களுக்காக கொத்தபாரு செஷன்ஸ் நீதிமன்றம் அந்த தீர்ப்பை அளித்தது. தம் மீது சுமத்தப்பட்ட அனைத்து குற்றச்சாட்டுகளையும் ஹபீசுல் ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து நீதிபதி சுல்கிஃப்லி அப்லா அத்தண்டனையை வழங்கினார். வழக்கின் உண்மைகளை நீதிமன்றம் கவனத்தில் கொண்டு ஹபீசுல் செய்த குற்றங்களை கடுமையாக கருதுவதாகவும் நீதிபதி தமது தீர்ப்பில் தெரிவித்திருந்தார். முதலாவது குற்றத்திற்காக 6 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 6 பிரம்படியும், 2வது மற்றும் 3வது குற்றங்களுக்காக தலா 3 வருடங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. காசாவின் நிலைமை பாதுகாப்பாக இருந்தால் பாலஸ்தீனர்கள் திருப்பி அனுப்பப்படுவர். காசாவில் ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டதை தொடர்ந்து அங்கு நிலைமை பாதுகாப்பாக இருப்பது உறுதி செய்யப்பட்டால் மலேசியாவிற்கு அழைத்து வரப்பட்ட பாலஸ்தீனர்கள் திரும்ப அனுப்பப்படுவர். சம்பந்தப்பட்ட மக்களின் பாதுகாப்பையும் உறுதி செய்வதால் இந்த செயல்முறைக்கு சற்று அவகாசம் தேவைப்படும். ஏனெனில் பேச்சுவார்த்தைகள் இரு நாடுகளையும் உள்ளடக்கி இருப்பதாக தற்காப்புத்துறை அமைச்சர் அட்லி சஹாரி கூறினார். கோலாலம்பூரில் நடைபெற்ற 2025ஆம் ஆண்டிற்கான முதல் தேசிய சேவை பயிற்சி திட்டம் PLKL 3.0 பயிற்சி அணிவகுப்பின் நிறைவு விழா ஆகியோர் கலந்து கொண்ட அடல் சஹாரி இத்தகவலை கூறினார். நகர்ப்புற பொது செயலாக்கம் மடானி அரசாங்கத்தின் புதிய திட்டம் அல்ல. நகர்ப்புற பொது செயலாக்கம் மடானி அரசாங்கத்தின் புதிய திட்டம் அல்ல.
மாறாக நகர்ப்புற பொது செயலாக்க வழிகாட்டி வகுக்கப்பட்ட 2012ஆம் ஆண்டு முதலே தொடங்கப்பட்டு விட்டதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தினார். கோலாலம்பூர் முழுவதும் மேம்பாட்டு செயல்முறைகளை மேற்கொள்ள நகர்ப்புற பொது செயலாக்க சிறப்பு சட்டத்தை உருவாக்குவதற்கான தொடக்க கட்ட கலந்துரையாடல்கள் 2015ஆம் ஆண்டில் அச்சட்டத்தை வகுப்பதற்கு முன்னதாக 2019ஆம் ஆண்டிலேயே தொடங்கப்பட்டு விட்டதாக அவர் எடுத்துரைத்தார். அதேவேளையில் 2021ஆம் ஆண்டில் வீடமைப்பு முன்னாள் அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ சுரேடா கமாருடன் நகர்ப்புற செயலாக்க சட்ட மசோதா வகுக்க தொடங்கினர். நேற்று மக்களவை அமைச்சர்களின் கேள்வி நேரத்தின் போது அவர் அவ்வாறு குறிப்பிட்டார். திருமண வீட்டில் களவாடிய மூதாட்டிக்கு 24 மாதங்கள் சிறை தண்டனை. திருமண வீட்டில் பணத்தை களவாடியதாக சமூக ஊடகத்தில் பரவலாக பகிரப்பட்ட மூதாட்டி ஒருவருக்கு நேற்று தண்டனை விதிக்கப்பட்டது. குற்றத்தை ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து நேற்று கிளந்தான் பாசிர்மாஸ் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் அவருக்கு 24 மாதங்கள் சிறை தண்டனை மற்றும் 3000 ரிங்கிட் அபராதம் விதித்து தீர்ப்பளித்தது. அபராதத்தை செலுத்த தவறும் பட்சத்தில் 6 மாத சிறை தண்டனையும் 61 வயதான துவான் மைமோன்ஸ் துவானுக்கு விதிக்கப்பட்டது. மயங்கி விழும் நிலையில் தம் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டை மேஜிஸ்ட்ரேட் முகமது ஃபௌசியா முகமது சுகைன் முன்னிலையில் அம்மூதாட்டி ஒப்புக்கொண்டார். இம்மாதம் 1ஆம் தேதி கிளந்தான் பாசிர்வாஸ் கம்பும் தாசிக் பெங்கரானில் உள்ள வீடொன்றில் அக்குற்றத்தை புரிந்துள்ளார். சொத்துக்களை பத்திரப்படுத்தி வைக்கும் கட்டிடத்தினுள் நுழைந்து நோர்ஹியாத்தி முகமது நோர் என்பவருக்கு சொந்தமான 2500 ரிங்கிட் பணத்தை களவாடியதாக அம்மூதாட்டி மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது.